ஓகே. என் ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கு தானேம்மா? ஓம் சார். சார். ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல மாகாண பாடசாலைகள் என்று சொல்ற நேரம் நான் முதல் சொன்ன மாதிரி 9 மாகாணங்கள்லயும் 9 மாகாண கல்வி அமைச்சுகள் இருக்குது. அந்த மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு கீழே இருக்கிற ஸ்கூல்களை நாங்க சொல்லுவோம் மாகாண பாடசாலைகள் என்று. ரைட். அதுல தான் 9700 ஸ்கூல்கள் இருக்குது. அது இல்லாம மத்திய அரசாங்கம் ஒன்று இருக்கு இலங்கையில. உங்களுக்கு தெரியும், இதான் இந்த அரசியல் நிலைமை. மத்திய அரசாங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே இந்த மாகாணங்கள்லாம் வரும். மத்திய அரசாங்கத்துக்கு கீழே நேரடியாக செயற்படுகின்ற ஸ்கூல்கள், அதாவது மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்துக்கு கீழே வர ஸ்கூல்கள் 396 இருக்குது. அதுகளைத்தான் நாங்க சொல்லுவோம் தேசிய பாடசாலை என்று. மத்திய அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற ஸ்கூல்கள் 396. அது நாங்க தேசிய பாடசாலை என்று சொல்லுவோம். இந்த தேசிய பாடசாலைகளை பொறுத்தவரையில அதிபர்களை நியமனம் செய்யறது, டீச்சர்ஸ் நியமனம், இடமாற்றம், எல்லா வேலையும் இந்த தேசிய அரசாங்கம் தான் செய்யும், மத்திய அரசாங்கம் தான் செய்யும். மாகாண ஸ்கூல்களுக்கு அதிபர்களை நியமிக்கிறது, ஆசிரியர்களை இடமாற்றம் செய்யறது, இதெல்லாம் மாகாண சபைகள் செய்யும். அப்ப இலங்கையில 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 88ல இருந்து தான் இந்த வகைப்படுத்தல் உருவானது. தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை அதுகள் எல்லாம் உருவானது இலங்கையில மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட பின்பு. ரைட். அந்த எண்ணிக்கைத்தான் 396 இலங்கையில காணப்படுது. ரைட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை, அதாவது இலங்கையில இருக்கிற மாவட்டங்கள் எடுத்தோம்னு சொன்னா மொத்த மாவட்டங்கள் 25 இருப்பது போல கல்வி மாவட்டங்கள் எத்தனைன்னு கேட்டா அதுவும் 25 தான். 25 கல்வி மாவட்டங்கள் இலங்கையில் இருக்குது. அதுல மாவட்ட அடிப்படையில பார்க்கின்ற போது கல்வி வலயங்களோட நிலைமை என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். மாவட்ட அடிப்படையில பார்த்தா அம்பாறை மாவட்டம், ரைட், இந்த புள்ளி விவரங்கள் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அம்பாறை மாவட்டத்துல 7 கல்வி வலயங்கள் காணப்படுது. மத்த எல்லாம் அதை விட குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கும். சரிதானே? அப்ப வலயங்களை பொறுத்தவரையில மொத்த வலய 100 இருக்குது. அதுல அம்பாறை மாவட்டத்துல மொத்தமாக 7 கல்வி வலயங்கள் காணப்படுகிறது. அதான் அதிகூடிய எண்ணிக்கை. கோட்டங்களை பார்க்கிற போது உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். கோட்டங்களும் அதிகூடிய எண்ணிக்கையாக இருப்பது 22 குருநாகல் மாவட்டத்துல. நோட் பண்ணுங்க. கோட்டங்கள்
ரொம்ப அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் காணப்படுது. 22 கல்வி கோட்டங்கள் கொண்ட மாவட்டமாக அது காணப்படும். அதே நேரம் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட மாவட்டமும் குருநாகல் மாவட்டம்தான். 871 ஸ்கூல்கள் அங்க குருநாகல் மாவட்டத்துல காணப்படுது. ரைட். அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டா அது குருநாகல் மாவட்டம். கல்வி கோட்டங்கள் அதிகமாக கொண்ட மாவட்டமாகவும் குருநாகல் மாவட்டம் இருக்குது. கல்வி வலயங்கள் அதிகமாக கொண்ட மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுது. இப்படி இந்த புள்ளி விவரங்கள்ல அதிமுக்கியமான தகவல்களை மாத்திரம் நாங்க தொகுத்தெடுத்தா போதுமானது. எல்லா தகவல்களையும் நாங்க அப்படி பாடமாக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்ப்போம். ஆசிரியர்களோட எண்ணிக்கையை பொறுத்தவரையில இலங்கையில மொத்த ஆசிரியர்கள்ல பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரிகளாக இருக்கின்ற ஆசிரியர்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1,38,000 வரையான, இவங்க அவ்வளவு பேரும் பட்டதாரி ஆசிரியர்களாக வரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. 1,38,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், பட்டதாரி ஆசிரியர்கள். ட்ரெயின் டீச்சர்ஸ் ஒரு 93,000 பேர் இருக்கிறாங்க, பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் என்று வரக்கூடியவர்கள். இன்னமும் ட்ரைனிங் எதுவும் இல்லாதவர்கள் ஒரு 4,400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், ட்ரெயின் டீச்சர்னா யாரு, பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் என்பவங்க யாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பிழையா இருந்தா பரவாயில்லை. சார் கல்வியற் கல்லூரியில போயிட்டு டிகிரி எடுத்தவங்கள சொல்லுவாங்க. ஆசிரியர் கலாசாலைக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறவங்க சார். அதாவது பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இலங்கையில 2 பகுதியினர் இருக்கிறாங்க. முதலாவது பகுதியினர் யார் என்று சொன்னா, கல்வியல் கல்லூரிகளுக்கு போயிட்டு, தெரியும் உங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லி, அதுல போய் 3 வருட ட்ரைனிங். இதை நோட் பண்ணுங்க, கல்வியல் கல்லூரி டீச்சர்ஸ்க்கு 3 வருட ட்ரைனிங் இருக்கு. அவங்க உள்வாரியாக 2 வருஷம் படிச்சுட்டு இன்னும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்னு சொல்ற ட்ரைனிங், அதாவது ஸ்கூல் ஒன்ல போயிட்டு ஆசிரியர்களாக தங்களோட பயிற்சியை பூர்த்தி செய்த ஆசிரியர்களை தான் நாங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர்ஸ் என்று சொல்றது. அவங்க பயிற்றப்பட்டவங்க. இன்னொரு வகையானவங்க இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டா ஏலெவல் தகமையோட, ஏலெவல் குவாலிபிகேஷனோட எந்த விதமான பயிற்சியும் இல்லாம ஆசிரியர்களாக ஸ்கூல்களுக்கு நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆசிரியர் கலாசாலைகள் ட்ரைனிங் காலேஜுக்கு போயிட்டு 2 வருஷ ட்ரைனிங் முடிச்ச டீச்சர்ஸ், இவங்களும் பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் தான். இந்த 2 வகையினருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுப்பாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இவங்க 2 வகையையும் சேர்த்து தான் இலங்கையில 93,929 பேர் பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. பயிற்சி தேவையா? பயிற்சி இல்லாம இருக்கலாம் தானே, பயிற்சி ஏன் தேவை? சம்பள உயர்வுக்கு சார்.
ஒன்று சம்பள உயர்வுக்கு பயிற்சி எடுத்தா தான் அவங்களுக்கு சம்பள அதிகரிப்பெல்லாம் நடக்கும். ஒன்று சரி. வேற ஆசிரியரோட அந்த தர உயர்வு சார் 3-1 3-2 அந்த ஆஹ் அந்த மாதிரி 3-2 வர்றதுக்காக சார். ஆசிரியர்கள் வந்து அந்த தரம் இருக்குது. அதை நாங்க அடுத்த சப்ஜெக்டா பார்க்கலாம். தரம் இருக்கு, டீச்சர்ஸ் கிரேட் எல்லாம் இருக்கு. அப்படி அடுத்தடுத்த கிரேடுக்கு போறதுக்கு அவங்க ஒரு பதவி உயர்வுன்னு சொல்றது, அந்த பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா பயிற்சி ஒண்ட எடுக்கணும். வேற என்னத்துக்கு தேவை? உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க இப்போ ஒரு கற்றல் 15 என்ன விட்டா கற்பித்தல சிறப்பா சார். நீங்க ஸ்கூல்ல போயிட்டு ஒரு தொழில் அல்ல டீச்சிங் வந்து. இப்போ டீச்சிங்க்கு ஆசைப்பட்ட நீங்க ஒரு 15 பேர் இதுல இருக்கிறீங்க. எங்களை ஒரு 20 பேர் மாதிரி குரூப்லயும் இருக்கிறீங்க. நிறைய பேர் அடுத்த கிழமையில ஜாயிண்ட் ஆகுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஒரு டீச்சரா வர வேண்டியது. அப்ப அது தொழில் அல்ல, ஒரு சேவை. சரி, அப்ப அந்த ஒரு ஆசிரியர் நியமனத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு டீச்சர்ஸாக அங்க வேலை செய்யறது இல்ல. அங்க ஃபைல்களோ மெஷின்களோ இல்ல, பிள்ளைகள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நல்ல முறையில நாங்க கற்பித்தல் செய்யணும்னு சொன்னா எப்படி கற்பிக்கணும்னு சொல்லி நாங்க படிச்சுட்டு போகணும். ட்ரைனிங். அப்ப எந்த ஒரு தொழிலையும் ட்ரைனிங் இருக்கு. ஒரு ஆர்மி கமாண்டரா போறதுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங். அந்த மாதிரி இந்த ட்ரைனிங்கை முடிக்காத டீச்சர்ஸ் வந்து நல்ல முறையில கற்பித்தல் செய்ய மாட்டாங்க. இயலாதானே, செய்ய இயலாது, வேலை தெரியாது. எனவே நாங்க அந்த பயிற்சி அதுக்கும் முடிக்கணும். இதெல்லாம் சும்மா பொதுவா கேட்கலாம் அவங்கள. சரி, இந்த பிஎட் முடிச்சதால நம்ம பிஎட் 4 வருஷம் கொஞ்சம் பொறுமையா நல்லா படிக்கணும். கிளாஸ் அடிக்கிற மாதிரி நல்லா செஞ்சுக்கிட்டு போனா நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்குது. 4 வருஷம் காத்து மாதிரி போயிடும். அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணலாம். டீச்சிங் கிராஜுவேட் எப்படியும் எடுப்பாங்க. எதிர்காலத்துல பட்டதாரிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரம் நீங்க டீச்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்க முழு நிறைவான ஒரு டீச்சராக அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடியதா இருக்கும். நல்ல உயர்வான கிரேட் 2-2ல உங்களை நியமனம் செய்வாங்க. நல்ல சம்பளம். ட்ரைனிங் எல்லாம் திரும்ப போக தேவையில்ல, பிஜிடி செய்ய தேவையில்ல. அப்ப அப்படி ஒரு டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டிகிரியை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு புள்ளி விவரம் முக்கியமானது. தமிழ் ஸ்கூல்கள், அதுல அந்த இன ரீதியாக ஸ்கூல்களை பார்க்கிற ஒரு இதுவும் இருக்குது. இன ரீதியாக பார்ப்பாங்க. தமிழ் ஸ்கூல், சிங்கள ஸ்கூல், முஸ்லிம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. சிங்கள ஸ்கூல் தான் கூட 6862 சிங்கள ஸ்கூல். சிங்கள மொழியே இல்லை, அது சொல்லுது சிங்கள இன ரீதியாக. தமிழ் ஸ்கூல்கள் என்று சொல்றது தமிழ் பிள்ளைகள் கூடுதலா படிக்கிற ஸ்கூல்கள் 2292. முஸ்லிம் ஸ்கூல் என்று சொல்லி இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மாணவர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற ஸ்கூல்கள். 942 முஸ்லிம் ஸ்கூல்கள் இலங்கையில காணப்படுது. அதே நேரம் இந்த தோட்ட பகுதி பாடசாலை என்றும் ஒரு வகைப்படுத்தல் இருக்குது. கல்வி அமைச்சில பெருந்தோட்ட பிரதேச பாடசாலை கண்டு ஒரு யூனிட்டும் இருக்கு, பெருந்தோட்ட பாடசாலை பிரிவண்டு. அதுல அந்த தோட்டங்களுக்கு வெளியில, பெருந்தோட்டங்களுக்கு வெளியில இருக்கிற ஸ்கூல் இருக்கு 30. பெருந்தோட்டங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்கூல் இருக்கு 833. ரெண்டையும் கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் 863 பெருந்தோட்ட பாடசாலைகள் இலங்கையில காணப்படுது. பிளான்டேஷன் ஸ்கூல் என்று சொல்றது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனா பெருந்தோட்ட பிரதேசங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கூல்கள் அது.
சரி, அது அது அதுக்கு மேலதிகமாக ஆஹ், என்னன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்கள், ரைட், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பை ப்ரொவின்ஸ் லெவல் என்று சொல்லி இருக்கிற அந்த பிரைவேட் ஸ்கூல்கள் இருக்கு 95 இலங்கையில. டோட்டல் ஸ்கூல் 95 தனியார் பாடசாலைகள் இலங்கையில இயங்கி வருது, பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதே மேல் மாகாணத்துல தான் அதிக எண்ணிக்கையான பிரைவேட் ஸ்கூல்கள், 59 ஸ்கூல்கள் மேல் மாகாணத்துல காணப்படுது. எண்ணிக்கை மட்டும் போதுமானது, அதுல வேற ஒன்றும் பெருசா கேள்விகள் வராது. அதாவது நான் இன்றைக்கு இந்த விஷயத்த போட்டது உங்களுக்கு ஒரு வேற கூட தியரிகளே இல்லாம கொஞ்சம் நிலவுக்கு வர மாதிரி இருக்கணும்ன்றதுனால பாடமாக்கி கொள்ளணும் நீங்க, ரைட். பிரைவேட் ஸ்கூல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில மொத்தமாக 32 விசேட பாடசாலைகள் காணப்படுது. சரி, 32 விசேட பாடசாலை என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்கள்ல சில பிள்ளைகள் இருப்பாங்க, கால் காது மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள், அது அவங்கள சொல்றது நாங்க விசேட தேவை கொண்டவர் உண்டு. வலது குறைந்தோர் தான், ஆனா கல்வித்துறையில அவங்கள வலது குறைந்தோர்னு சொல்றது இல்ல, விசேட தேவை கொண்ட பிள்ளைகள். அப்ப அப்படி விசேட தேவை கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கண்டு ஸ்கூல்கள் இருக்கு. இலங்கையில 32 விசேட தேவை கொண்ட ஸ்கூல்கள் காணப்படுது. அதுலேயும் மேல் மாகாணத்துல தான் மொத்தமாக 14 அதிகூடிய விசேட தேவை கொண்ட ஸ்கூல்கள் காணப்படுது. அதுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் ஆன டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் செய்யல, படிப்பிக்க இயலாது. அதுக்கு வேறையாக ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடித்தவர்கள் அந்த ஸ்கூல்கள்ல இருப்பாங்க, ரைட். அதுல ஓரளவு மூளை வளர்ச்சி குறைந்தவங்க, இப்போ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா பல தடவை சொல்லி புரிகிற பிள்ளைகளும் இருப்பாங்க. அவங்க அல்லது அவங்க நார்மல் ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த எக்ஸாம் எல்லாம் கூடுதலாக புள்ளிகள்லாம் ரொம்ப குறைவா எடுக்கிற பிள்ளைகள் அவங்க. அப்ப டீச்சர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தான் படிப்பிப்போம். ஆனா சாதாரண வகுப்பறையில வச்சு படிப்பிக்க இயலாத பிள்ளைகளை நாங்க விசேட தேவை கொண்ட பிள்ளைகள் என்று வகைப்படுத்துறது. அப்படியான ஸ்கூல் 32 இருக்குது. அதுல 27 ஸ்கூல்கள் மத்திய அரசாங்கத்தால பரிபாலிக்கப்படுது. வெறும் 5 ஸ்கூல்கள் தான் மாகாண சபைகளால மேற்பார்வை செய்யப்படுது. மொத்தம் 32, 27 மத்திய கல்வி அமைச்சாலையும் மிகுதி 5 மாகாண சபைகளாலையும் நிர்வகிக்கப்பட்டு வருது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பிரிவினா கல்வி. உங்களுக்கு தெரியும், பௌத்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாக பௌத்த கல்வியோட இந்த சாதாரண கல்வியை வழங்குகின்ற அமைப்புகளை தான் பிரிவினான்னு சொல்றது. அதுல மொத்த பிரிவினாக்கள் இலங்கையில இருக்குது 822. பிரிவினாக்களோட முழு எண்ணிக்கை 822 காணப்படுது. மொத்த பிரிவினாக்கள். சரி, அப்ப இலங்கையில செயற்படுகின்ற பிரிவினாக்கள்ல 4 வகையான பிரிவினா வகைகள் காணப்படுது. பிரிவினாக்கள் 4 வகைப்படும். அதுல 4 வகைகளையும் சும்மா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சீலமாதா, வித்யாயத்தன, மகா, மூலிக்க. மூலிக்க, மகா, வித்யாயத்தன, சீலமாதா.
என்று சொல்லி 4 வகையான பிரிவினாக்கள் இலங்கையில செயற்படுது. அதுல அந்த மூலிக்க பிரிவினாய்தான் கூடுதலா காணப்படுது. 4 வகை இருந்தாலும் அதுல மூலிகா என்ற அந்த பிரிவினா தான் கூடுதலாக அநேகமான இடங்கள்ல காணப்படுது. பல இடங்கள்ல பல பிரிவினாக்கள் இருந்தாலும் பிள்ளைகள் 85 பிரிவினாக்கள் குருநாகல் மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த குருநாகலுக்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. சரிதானே? முதல்ல நாங்க ஒருக்கா பார்க்கும்போது இந்த குருநாகல் வந்தது. இதுலேயும் தான் பிரிவினா அமைப்புகள் ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கின்ற மாவட்டமாக இந்த குருநாகல் மாவட்டம் காணப்படுது. 85 பிரிவினா அமைப்புகள் அவ்வளவுதான். அந்த மிக முக்கியமான சில புள்ளி விவர விடயங்கள். இதுல எதுவும் கேட்கக்கூடியது இருந்தா கேளுங்க. வேணுமெண்டா நான் இந்த பிடிஎஃப் உங்களோட குரூப்ல போடலாம். வேணுமெண்டா நீங்க பார்க்கும்போது எல்லா தகவல்களும் முக்கியமானது போல் தெரியும். எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு அத்தியாவசியமா தேவையானது என்று பார்க்கறதுகளை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன். அதுகளை எடுத்து பார்த்தாலே போதுமானது. சார் இந்த பிஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எப்படி சார் கொஷின் பேப்பர் வரும்? ஜிகே அப்படியே ஜென்ரல் நாலேஜ் அப்படியே அந்த மாதிரி வருதா இல்லை வேற எப்படியாவது வருதா சார்? எம்சிக்யூ மட்டும் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி தான். அதாவது ஜிகே என்று சொல்ற நேரம் அந்த ஜிகேல ரொம்ப முக்கியமாக கல்வித்துறை விடயங்கள் வரும். ரைட்? அதோட எப்டிடியூட் பகுதியும் வரும். ஹலோ, ஜிகே எம்சிக்யூவும் மற்றது ஆன்சர் முறையும் வருமா சார்? எல்லாமே எம்சிக்யூவா தாம்மா வரும். சில நேரத்துல இடைவெளி நிறைக்கிறதுக்கும் வரலாம். அதாவது ஒரு சில கேள்விகள் வரலாம். ஓகே எப்படி சார். பார்த்தாலும் 1 மணித்தியால கேள்வி பேப்பர் தான். எம்சிக்யூ தான். பந்தி பந்தி எழுதலாம் இல்லாது. 1 hour பேப்பர். சரியா டைமுக்கு அட்மிஷனோட போய் நின்றுங்க. எக்காரணம் கொண்டு ஒரு நிமிஷம் கூட அங்கெல்லாம் போகாது. ஓப்பன் யூனிவர்சிட்டின்றது டைம் எல்லாம் அப்படி சொன்ன டைம்ல சார் எப்படியோ நான் எக்ஸாம் நடக்கும். சார் நான் கொழும்புல சார். இப்போ இங்கிட்ட கொழும்பு. எந்த ஸ்கூல் போகணும்னா சார் இங்கிட்ட எந்த ஸ்கூலுக்கு போட்டாலும் நான் அந்த எக்ஸாம் செய்யலாம் தானே சார்? இல்லை இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் நீங்க செய்தாகணும் அப்படின்னு ஒரு இது இல்லையே சார்? கொழும்புல எங்கம்மா? நான் மட்டக்குழி சார். கொழும்புல நீங்க மட்டக்குழி அப்படின்னு சொன்னா ஹெட் ஆபீஸ் தான். நாவல சென்டர் தான் உங்களுக்கு. ஓகே சார். அப்ப நாவல சென்டர்ல தான் வளமையா கடும் போட்டி காணப்படும். நீங்க நல்லாவே ரெடி ஆகணும். மத்த ஓகே சார். நுவரெலிய பதுல்ல எல்லாம் ஓரளவு இருக்கும் தான் போட்டி. இருந்தாலும் அங்கன்னா கடும் போட்டி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கொழும்பு அங்கதான் கூட பேர் இருப்பாங்க வளமையா. ஒரு புள்ளி குறைஞ்சாலும் எடுக்க மாட்டாங்க. இப்ப எம்எட்டுக்கு கிட்டத்துல எக்ஸாம் ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்இடி. இது பிஇடி தானே, அது எம்இடி. அதுல எல்லாம் அப்படிதான். ஒரு புள்ளி குறைஞ்சாலும் எடுக்க மாட்டாங்க. கட் அவுட் ஒன்று வரும். ரைட்? வேற என்ன, வேற எதுவும் கேட்க இருக்குதா? நாங்க பதற்றப்பட தேவையில்லை. ஈஸியா தாராளமா டைம் இருக்குது. நாங்க எல்லாம் படிக்க தேவையில்லை. முக்கியமானதுகளை தொகுத்தெடுத்து படிச்சா போதுமானது. ஜாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம்.
எப்பயாவது மந்த்ல 1 2 தான் கிளாஸ் வரும். அப்ப அது போயிடலாம் நீங்க உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு. அதுக்கு தான் அந்த உங்களை சந்திக்க சொல்லுவாங்க. பிரைவேட் ஸ்கூல்கள் இருக்கு பிள்ளைகள். நீங்க கவர்மெண்ட்டே நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. பிரைவேட் ஸ்கூல்கள்ல நிறைய இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்கள்ல பிஎட் செஞ்ச ஆக்களை மட்டும்தான் எடுப்பாங்க டீச்சிங். அப்ப அவங்கள்ட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவுட் ஆகுறதோட ஜொப்புக்கு போகலாம். சார் 1 இயர் ட்ரைனிங் ஒன்று போகணும்னு சொன்னீங்க தெரியுமா சார்? அந்த ட்ரைனிங்க்கு வந்து இப்ப அங்கிட்ட அப் கண்ட்ரி சைடு அப்ளிகேஷன் போட்டு அங்கிட்ட எக்ஸாம்ஸ் எழுதிட்டா கூட ட்ரைனிங்க்கு நம்ம விரும்பின எந்த ஸ்கூல் போகலாமா இல்ல அவங்க கொடுக்குற ஸ்கூலுக்கு தான் போகணுமா சார்? அவங்க ஸ்கூல் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்கம்மா அதுக்கு. ஓகே சார். பிரைவேட்ல மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி இல்லை. அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆ அரசாங்கத்துல தானே, நம்ம காலேஜ்ல மாதிரி தான் அது. அவங்க ஸ்கூல் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுகளுக்கு தான் போடுவாங்க பொதுவா. வேற 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 பிரைவேட் பிஎட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 இயர்ஸ்ல பிஎட் அந்த மாதிரி சுமார் ஒரு அந்த பிஎட் அல்ல இது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே செய்யுங்க. நல்லா அந்த எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. அப்படி இப்படி எல்லாம் போய் சொல்லுவாங்க சிலர். அது அப்படியெல்லாம் இல்லை இது. ஏற்கனவே 2 3 பெட்ச் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப இன்னொரு பெட்ச் போய்கிட்டு இருக்கப்ப தான் அவங்கள எடுத்திருக்காங்க. டீச்சர்ஸ் தான் பொதுவா செய்யறது. டீச்சர்ஸோட நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். வேற அதுகளை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸ் எதுவும் இருக்குமா சார்? இல்ல இல்லம்மா, அந்த பாஸ் பேப்பர் எடுக்க கஷ்டம். பாஸ் பேப்பர் பெருசா இல்ல. நான் சொன்னதுதான் சிலபஸ். எம்சிக்யூவா கேள்வி வரும் 4 விடையில உண்டு. சார் பிஎட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த எக்ஸாம்க்கு அப்புறம் நம்மள செலக்ட் பண்ணி அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி ஆன்லைன்லயே போகணுமா சார் இல்ல காலேஜோ ஒரு கேம்பஸ் போயிட்டு படிக்கணுமா சார்? வீக் டேஸ்ல மாதிரி. ஆன்லைன்லயும் நடக்கும். உங்களுக்கு என்ன படிக்கணுமோ எல்லாம் புத்தகமா தந்துருவாங்க மொடியூல்னு சொல்லி. அதுகளை வச்சு நீங்க படிக்கணும். வீட்டுல இருந்தே படிக்கலாம். படிச்சுட்டு டவுட் எல்லாம் இருந்தா எல்லாம் கிளியர் பண்றதுக்கு நேரடி வகுப்பு போடுவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். இப்ப ஏ லெவல் எழுதிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா செய்யலாம் நீ. சார் சொல்லுங்கம்மா. செத்தனே சொல்லுங்கம்மா. சார் கட் அவுட் கட் அவுட் சென்டர் வைஸ் கட் கட் அவுட் அவுட் வரும். மார்க்ஸ் எப்படி அதுதான் சென்டர் வைஸ் கட் அவுட் வரும். இப்ப கொழும்புக்கு ஒரு கட் அவுட் வரும், பதுல்லைக்கு வேற கட் அவுட் வரும். அது எழுதுறத பொறுத்து தானே. எக்ஸாம் முடிஞ்சா சார் கட் அவுட் மார்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 1 மந்த்ல மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துடும். எக்ஸாம் உங்களுக்கு டைம் மார்க்ஸ் வந்த பாருங்க. பிறகா சார் எங்களோட கட் அவுட் ஓ, எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு அறிவிப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் தானே. ஓகே சார். அவங்க பாருங்க அப்ளிகேஷன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா விவரமும் எப்ப எக்ஸாம் எப்ப அவ்வளவு விவரமும் தந்துருவாங்க. அப்ப நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமா போடணும். மீடியம் தமிழ் மீடியம். அந்த மீடியம் எல்லாம் மாத்த இயலாது, சென்டர் மாத்த இயலாது. ஏன்னா அந்த சென்டருக்கு தான் உங்களை எடுக்கிறாங்க. பிறகு கொழும்புக்கு அப்படியெல்லாம் மாத்துறது கஷ்டம். எனவே உங்களோட சென்டர்ஸ், உங்களோட மீடியம் மொழி இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிவு செய்யணும். நாலு வருட கௌரவ பட்டம் வந்து யூனிவர்சிட்டி ஒன்ல கொடுக்கறது இந்த இவங்க மட்டும்தான், ஓப்பன் யூனிவர்சிட்டி மட்டும்தான். இந்த என்ஐல கொடுக்குறாங்க, அது வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் செய்ய இயலும். தேசிய கல்வி நிர்வாகம் கொடுக்குது, அது டீச்சர்ஸ்க்கு தான் செய்யலாம்.
இப்ப இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில தான் பொதுவாக இப்படி A-level குவாலிஃபைட் ஆக இருக்கிற யாரும் செய்யலாம். சரிதானே? அப்ப ஆரம்ப பிரிவுக்குரிய டிகிரி என்றதுனால ஆரம்ப பிரிவோட சம்பந்தமான கேள்விகள் கூட வர பார்க்கும். அப்ப அதுகளை நாங்க கூட படிப்போம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல கூட படிப்போம். உங்களுக்கு முதல் கட்டமாக டிசம்பர் வரைக்கும் கிழமையில 2 வகுப்பு மாதிரி போடுவேன். தேவைப்பட்ட 3வது வகுப்பு செய்வோம். ஜனவரியில இருந்து 3 வகுப்பு செய்வோம் கிழமையில. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நான் பேமெண்ட் செஞ்சிருக்கு சொல்றேன். தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தாலும் தொடர்புபடுத்தி விடுங்க. ரைட். அப்ப அடுத்து நாங்க கடைசியா அதாவது ஆரம்ப பிரிவு வகுப்பை பத்தி கதைப்போம் ஸ்கூல்கள்ல. இந்த ஆரம்ப பிரிவுண்டா எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். 1 to 5 சார்? 1 to 5 தான் நாங்க ஆரம்ப பிரிவுன்னு சொல்றோம். என்ன மாதிரி இருக்கும் அந்த வகுப்பு சொல்லுங்க. எப்படி டீச்சர்ஸ், ஆரம்ப பிரிவு டீச்சர்ஸ், இலங்கையை பொறுத்தவரையில ஆரம்ப பிரிவு டீச்சர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். 100க்கு 99% பெண்களாக இருப்பாங்க. சரி. அதுல ஆரம்ப பிரிவு டீச்சர்ஸ் அவங்களுக்கு வருஷம் முழுக்க இப்ப டைம் டேபிள்ல ஜனவரியில ஒரு வகுப்பு ஒப்படைப்பாங்களா இருந்தா அந்த வகுப்புல தான் அந்த டீச்சர் ஒரு வருஷமும் சேவையாற்றுவாங்க. எல்லா பாடங்களையும் அதே டீச்சர் தான் எடுப்பாங்க. தெரியுமா அது? அவ்வளவு பாடங்களும் ஒரு ஆள் தான். அதாவது ஆங்கிலம் தவிர, ஆங்கிலம் 3ஆம் ஆண்டுக்கு மேல, தரம் 3க்கு மேல தான் அது. தரம் 1, 2 பொறுத்தவரையில அந்த டீச்சர் தான் அவ்வளவு விஷயமும் செய்வாங்க. விளையாட்டுக்கள், ரைட், ஆங்கிலம், ஐடி சம்பந்தமான சில விடயங்கள், சுற்றாடல் சார் செயற்பாடுகள், சமயம், தமிழ், கணிதம், இப்படி இருக்கிற பாடங்கள், ஒரு சோங், ஆங்கில சோங் இது ஒன்று இருக்குது. அது எல்லாமே அந்த ஒரு டீச்சர் தான் செய்யறது. அது 1 to எத்தனை மணிக்கு விடுறது ஸ்கூல்? தரம் 1, 2 எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடணும்? 11:30. எத்தனை? 11:30. 12க்கா? 11:45 சார். 11:45. 11:45 வரைக்கும் தான் அவங்களுடைய ஸ்கூல். சரி. 11:45 வரைக்கும் தான் அந்த இது. மற்றது இன்னொன்று இருக்குது பிள்ளைகள், இப்ப பிரைமரி பிஎட் சொன்னதுக்கு நீங்க வேற பாடங்களுக்கும் பிறகு அது அப்ளை பண்ணி கொள்ளலாம். அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? பட்டதாரி நியமனங்கள் வரும்போது நீங்க அங்கே போட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. பிரைமரி தான் இதுல மெயினா ட்ரைனிங் பண்ணுவாங்க உங்களை. சரிதானே? அப்ப 11:45 வரைக்கும் தரம் 1, 2 கற்பித்தல் செய்யணும். ஒரே ஆள் தான் செய்யறது அது. அந்த தரம் 1, 2 நாங்க சேர்த்து சொல்றது என்னன்னு சொன்னா முதன்மை நிலை 1, 2. முதன்மை நிலை 1 என்று சொல்லி இந்த தரம் 1ஐயும் தரம் 2ஐயும் நாங்க அது கூட உள்ளடக்குவோம். முதன்மை நிலை 1. அப்ப தரம் 1 எடுத்த டீச்சர் தான் அங்கே தரம் 2ஐயும் எடுப்பாங்க. பொதுவா அப்படித்தான். இன்னொரு ஆளுக்கு தள்ளி விடையில்லாத வகுப்ப தரம் 1 எடுத்தால் அங்கே அடுத்த வருஷம் தரம் 2 எடுக்கணும். அதான் ரூல். இன்னொன்றுக்கு முதன்மை நிலை 2. முதன்மை நிலை 2 அடுத்த ஸ்டெப் தொடங்குது அவங்களுக்கு பிரைமரியில.
முதன்மை நிலை 2ல வார வகுப்புகள் எதுன்னு சொன்னா தரம் 3ம் தரம் 4ம். தரம் 3ம் தரம் 4ம் முதன்மை நிலை 2 என்று சொல்றது. அப்ப தரம் 3 எடுத்தால்தான் நாங்கள தரம் 4ஐயும் எடுக்கணும். இறுதியாக முதன்மை நிலை 3 என்று சொல்றது தரம் 5. இது இலங்கையில பிரைமரி வகுப்புகளை அவங்க இப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. சரி, இதுகள்ல இருக்கிற பாடங்கள் என்ன, இதுல என்ன மாதிரி இதுல கற்பித்தல் எல்லாம் போகுதுன்றது சம்பந்தமாக நாங்க நாளைக்கு நடத்தக்கூடிய சான்ஸ் குறைவா இருக்கும். சில முடிஞ்சா நாளைக்கு நான் உங்களுக்கு பகல் டைம்லயே ஒரு மெசேஜ் ஒன்று தாரேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு திங்கட்கிழமை ஈவினிங்ல ஒரு வகுப்புண்டை போடுவோம். நேற்று அது முறையா போகாதனால உங்களோட குரூப்ல ஒரு டைம் டேபிள் ஒன்று நான் போடுவேன். என்னன்னைக்கு எத்தனை மணில இருந்து எப்போ கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. சரியா? ஓகே சார். ஓகே அம்மா, நான் அந்த அளவுல முடிக்கிறேன் வகுப்பை. நாங்க நாளைக்கு நாளண்டைக்கு நடக்கிற அந்த வகுப்புல சந்திப்போம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. Thank you, sir.